அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் என்று பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அதே போல தேவ ஆவி நமக்குள் வாசமாயிருக்கும் போது நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர் சொல்லிவிட்டு மிகவும் அவர் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறார். அது என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? அந்த அறிவு உங்களுக்கு வரவில்லையா என்ற நோக்கத்தோடு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலும் நாம் நிச்சயமாகவே தேவ ஆவி நமக்குள் வாசமாயிருக்கிறார், நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோமா என்ற ஒரு கேள்வி வந்தால், நிச்சயமாய் இந்த நாட்களில கூட பவுல் இருந்திருந்தால் அவர் நிச்சயமா வருத்தப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் இருந்தானாம். அந்த மனிதன் ஒரு கற்பனை கதை தான், நடந்ததில்லை, ஒரு கற்பனை கதை தான். ஒரு மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவ ஆலயத்துக்கு சென்று தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் உள்ளவனாய் இருந்தானாம். அப்படி தேவ ஆலயத்துக்கு சென்று அவன் மிகவும் கவலையோடு இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அவனை பார்த்து கேட்டாராம், எதற்காக கவலையா இருக்கிறாய் என்று கேட்டபோது, எனக்கு வேலை இல்லை, அதனாலதான் கவலையா இருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது தேவன் அவனுக்கு வேலை கொடுத்தாராம். மற்றொரு சூழ்நிலையில தேவாலயத்துக்கு சென்று அதே போல கவலையா இருந்தாராம். அப்போ தேவன் அவனை பார்த்து கேட்டாராம், மறுபடியும் ஏன் கவலையா இருக்கிறாய் என்றால், எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்று சொன்னானாம். அதையும் அவர் வாய்க்க செய்தாராம். பிறகு மறுபடியும் கவலையா இருந்தானாம். அந்த தேவாலயத்தில தேவன் அவனை சந்தித்து, மறுபடியும் ஏன் கவலையா இருக்கிறாய் என்றால், எனக்கு வீடு இல்லை என்று சொன்னானாம். அதுபோல தனக்கேற்ற வேலையும் தனக்கேற்ற வீடும் தனக்கேற்ற திருமணத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுத்தாராம். ஆனால் மறுபடியும் அவன் தேவாலயத்துக்கு சென்று மறுபடியும் கவலையா இருக்கிறான். அப்பொழுது தேவன் அவனை பார்த்து கேட்டாராம், இன்னும் ஏன் கவலையா இருக்கிறாய் என்று கேட்டதற்கு அவன் சொன்னானாம், எல்லாமே இருக்கிறது, என் வாழ்க்கை நல்லபடியா, நல்ல வேலை இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல குடும்பம் இருக்கிறது, ஆனாலும் என் மனசுல நிம்மதி இல்லை என்று சொன்னானாம். அன்பானவர்களே, அதற்கு தேவன் சொன்னாராம், எதற்காக உனக்கு நிம்மதி இல்லை என்றால், அவன் சொன்னானாம், நான் தேவாலயத்துக்கு எப்பெல்லாம் வருகிறேனோ அப்ப எனக்கு நலமா இருக்கிறது, நான் தேவாலயத்தை விட்டு வீட்டுக்கு போகும் பொழுது எனக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, மறுபடியும் குடும்ப வாழ்க்கை ஒரு இருளை போலவும், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை கூட எனக்கு திருப்தி இல்லாத நிலைமையில காணப்படுகிறது, ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் எனக்கு நிம்மதியா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாராம், இந்த பவுல் சொன்ன வார்த்தை தான், ஆலயம் என்று எதை பார்த்து ஆலயம் என்று சொல்லுகிறாய்? நீ நான் தங்குகிற ஆலயம் என்று தேவன் அவனிடத்தில் சொன்னார். அந்த உண்மை அவனுக்கு தெரியும் வரைக்கும், தெரியாத வரைக்கும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் தேவன் எனக்குள் இருக்கிறாரா, நானே அவருடைய ஆலயமா என்று அவன் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்த பிறகுதான் அவன் வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் சமாதானமும் வந்ததாம். அன்பானவர்களே, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில நம்மை சுற்றிலும் அநேக வைரஸ் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இது நிமித்தம் சோசியல் டிஸ்டன்சிங் என்று சொல்லி எல்லா சபைகளுடைய கட்டடங்களை மூடிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கிறிஸ்தவனுடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நான் ஆலயத்துக்கு போக முடியவில்லையே, கர்த்தரை நான் ஆராதிக்க முடியவில்லையே, அப்படி என்றால் கர்த்தருக்கு நான் ரொம்ப தூரமாகிவிட்டேனோ என்று பலர் நினைக்கிறது உண்டு. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். அவருடைய ஆலயமாக நாம் இருக்கிறதுனாலே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுதல் வராத வரைக்கும் நாம் கட்டடங்களை நம்பிக்கொண்டிருப்போம். இன்னொரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவன் கையினால் கட்டட வேலையினால் செய்யப்பட்ட கட்டடங்களில் அவர் வாசமாய் இருப்பதில்லை என்று தேவ வசனம் சொல்லுகிறது. ஆனால் பெரும்பாலும் அநேகர் தங்களுடைய சபைகளை மட்டுமே, அந்த கட்டிடங்களிலே மட்டும்தான் கர்த்தர் இருப்பார், அங்கு சென்றால் தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் மனிதன் நிம்மதியா இருக்க முடியுமா? சிந்தித்து பார்ப்போம்.
தேவனை தேடி தேடி ஏதோ ஆலயங்களுக்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ செல்வதனால் நமக்கு நிம்மதி கிடைக்கப் போகிறதில்லை, நமக்கு சமாதானம் கிடைக்கப் போகிறதில்லை. ஒன்றே ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், அதனாலே நான் நிம்மதியா இருக்க முடியும். நமக்குள்ளே தேவன் வந்துவிட்டார் என்றால் நமக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம், அதே போல நமக்குள்ள பரிசுத்தம், விசுவாச அதிகரிப்பு, எல்லா விதமான ஆவிக்குரிய முன்னேற்றங்கள் தெரியும். அன்பானவர்களே, இந்த பூமியில மனிதன் பணத்தை வைத்து எது வேண்டுமானால் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் சம்பாதிக்க முடியாதது ஆவிக்குரிய சுபாவங்கள். அந்த ஆவிக்குரிய சுபாவங்கள் ஒரு மனிதனுக்குள் வர வேண்டும் என்றால் தேவனே தம்முடைய ஆவியை அவனுக்குள் ஊற்றி தேவனே அவனுக்குள் வாசம் பண்ண வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவிக்குரிய சுபாவங்கள் நமக்குள்ளே வரும். அதை நீ இன்றைக்கு விரும்புகிறாயா? அப்பொழுது நீ உணரத்தக்க காரியம் ஒன்றே ஒன்று, கட்டிடங்களில் அல்ல, எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். நான் இந்த ஆலயத்தை சரியாக காத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவருடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை கர்த்தர் கெடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் அந்த நரகாக்கினிக்கு நாம் ஆளாகாதபடிக்கு தேவன் தங்கி இருக்கிற நம் ஆலயத்தை பத்திரமாய் காத்துக்கொண்டு சமாதான வாழ்க்கையை நாம் தொடங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.